சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொழுக்கட்டை. அதுக்கு நான் வந்து 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம எப்படி ஊற வைக்கணுன்னாக்கா, அது மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இவ்வளோதான், எல்லாம் நல்லா மூழ்கிடுச்சு. இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 5 hours வந்து இதை ஊற வைக்கணும். 5 hours கழித்து பார்ப்போம். பாருங்கள், 5 hours கழித்து இந்த ஜவ்வரிசி வந்து எல்லா தண்ணியும் அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து சப்போஸ் பத்தலை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சமாக சேர்க்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அல்வா மாதிரி அப்படியே போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது முதல்ல நம்ம பிசைஞ்சு பார்ப்போம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், பிசைஞ்சிடலாம். இருக்கும் பாருங்கள், இது கொழுக்கட்டை மாவு அதுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரண கொழுக்கட்டை மாதிரி அதை தட்டி பூர்ணம் உள்ளே வச்சு பால்ஸ் மாதிரி பண்ணணும். பார்க்கலாம். அது இப்போ வந்து நான் அதில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன் சர்க்கரை. அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லேசாக தண்ணி கையில் சேர்த்துங்க. இது வந்து எடுத்து நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு, ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் சர்க்கரை எல்லாம் வெளியில் வரக்கூடாது இல்லைங்களா, அந்த அளவுக்கு திக்னஸ் பார்த்துக்கங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்புற இந்த சர்க்கரை இது வச்சுருங்க, தேங்காய் சர்க்கரை. அப்படியே ஒரு பால் மாதிரி பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கிடணும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் இது குட்டி கிண்ணம் மாதிரி பண்ணிக்கிட்டேன். தேங்காய் வச்சாச்சு. அப்படியே பால் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கி இல்லையா, இது வேகும். இது குட்டி கிண்ணம் மாதிரி தட்டையாக பண்ணிக்காதீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன கிண்ணம் நம்ம பண்ணிப்போம் இல்லையா கொழுக்கட்டை செய்யும் போது, குட்டி கிண்ணம் மாதிரி பண்ணி அதில் சர்க்கரை வச்சு நம்ம இப்படி மூடிடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்புறம் நம்ம தேங்காய் சர்க்கரை வைக்கிறதுனால அது வேகும்போது தண்ணி விடும் இல்லைங்களா, அப்போது கொஞ்சம் கிளம்ஸியாக ஆகிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாவு பண்ணி இப்படி வச்சு பால் மாதிரி பண்ணி மூடிட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம மாவு பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போது இட்லி சட்டியில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வேக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஆனால் ஃப்ளேம் மட்டும் நம்ம கொஞ்சம் லோவாக்கிக்கலாம், இல்லைன்னா தண்ணி சுண்டிடும். அப்புறம் அந்த வேர்த்து மாவு மேலேயும் பட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போது இட்லி தட்டு வச்சுருவோம். ஒரு துணி போட்டுறேன். இது ஒன்று ஒன்றா அடிக்கிடுவோம். இப்போ மூடிடலாம். நல்லா மூடியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃப்ளேம் கொஞ்சம் வந்து லோவாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே முத்தாக தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை பாத்திரம் மாற்றிட்டு ஆற விடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வெளியில் முத்தாக இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூயியாக இருக்கும். இந்த பாம்பே அல்வா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. இந்த ரெசிபியை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து என்னோடய தங்கையோட நாத்தனார், சின்ன நாத்தனார் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் அடிக்கடி செய்வேன், ஏன்னா எங்களுக்கு இந்த ரொம்ப பிடிச்சது. அது கூட அந்த சூயாக இருக்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. தேங்க்யூ ரோஸ்லின். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.